முதல்ல பட்டணப்பாக்கம் ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு பீச் சன்ரைஸ் தெரியுது. அந்த சன்ரைஸ்னாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து கூட்டின்னு வந்து நேராக ஃபோர்ட் சர்ஜாஜில் உட்காத்தி வச்சா கூட அந்த சேரோடு என்னை தூக்கின்னு போய் பனையூரில் உட்காத்தி வைன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் உடையவர். ஜெயிச்சோன்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவீங்கிறீங்க. அந்த மாதிரி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறதே கிடையாது. செத்து போனவனுக்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த குடும்பத்தை அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு தான் வர சொன்னீங்க. என்னமோ நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. பயம். பக்கத்தில் செங்கோட்டையன் நின்னா செங்கோட்டையனை பார்த்துருவாங்களோ, ஆதவர்ஜுன்னா ஆதவர்ஜுனை பார்த்துருவாங்களோ. இல்லை, அது உங்களை விட ஜாஸ்தி உங்கள் ரசிகர்கிட்ட பழகிற புஷி ஆனந்தை பார்த்துட்டா ஒரு ஒரு 5000 பேர் 4500 பேர் 3500 பேருக்கெல்லாம் மீட்டிங்கை போட்டுட்டு திமுகவோட சவால் விட்டீங்க. திமுகவுடைய இளைஞர் அணியோடைய கூட்டம் பார்த்தீங்கல்ல, 1.5 லட்சம் பேர். என்ன காண்டு நான் சொல்லிக்கணும் வந்துட்டியா? இந்த மாதிரியா பேசிகிட்டு இருப்பீங்க. அது அந்த மாடு புல்லுக்கட்டு ஸ்டைல் அப்படிங்கிறதுலாம் பார்த்தா பேரன் வந்து இதோட நல்லா போடணும், ஜாலியாக போடணும். அது இன்னும் நல்லா சிரிப்பு. இன்னைக்கு வேலூரில் மிக பிரபலமான எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறோம் என்ற கனவில் இருந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு மீட்டிங் பார்த்தேன். அது வந்து அவரே அதை வந்து பெரிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறார். அங்கே ஒரு 5000 பேர் தான் இருந்தாங்க. அதில் வந்து முதல்லையே ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடணும். அது டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோ யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதிகமாக பேசாத வரைக்கும் நம்மளை புத்திசாலின்னு நினைக்கிறதுக்கு எதிராளிக்கு ஒரு வாய்ப்பு. கடன்னு பேச ஆரம்பிச்சா அடட இது வெறும் காலி டப்பா, ஏன் அவ்வளோ சத்தம் போடுது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். புரியுதா? உலகத்தில் மைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மைக்கை கண்டுபிடிச்ச பிறகு நாம் எவ்வளவு குறைச்சலாக சின்ன லெவலில் பேசினாலும் அது 10 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல பெரிய ஸ்பீக்கரில் அவங்க காது கிட்ட பலமாக கேட்கும். இது அடிப்படை. அங்கே வா வா வான்னு கத்தினா ஏதோ மைக்கு தான் வேலை செய்யலை போல இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம கத்தணும். பாவம் அண்ணன் எவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாரு. அப்படி எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி அதுக்கு ஐ எம் சாரி இந்த நடிப்பெல்லாம் நடித்து நாங்கள் சிவாஜி காலத்துலேருந்து நடிப்புடைய உச்சத்தெல்லாம் பார்த்துட்டோம். அதை அரசியல் மேடையில் வந்து நடித்தா அது ஓட்டு போடவே தெரியாதவங்க, இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க, ஓட்டு இல்லாதவங்க வேணால் அந்த சினிமா ரசிகர்கள் விசிலடித்து கொண்டாடலாமே தவிர ஜனங்களுக்கு அது போய் சேராது. ஓகேயா? முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர்லேயே கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். அந்த 50 லட்சம் பேர் போச்சுன்னா அதுக்கு இப்போ இன்றைக்கி நான் பார்த்த கணக்கின்படி 5,57,00,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 9 கோடி பேர் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய்னா அந்த 4 கோடி பேர் வீட்டில் இருக்கிற விஜய்க்கு ஓட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம வந்து யார் ஓட்டு வாங்குறாங்க, யார் அதிகமாக வாங்கி ஜெயிக்கிறாங்க, யார் ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேயா? ஒரே ஒரு தொகுதியில் நின்று அதிகமான ஓட்டு வாங்கிட்டா கூட அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. அந்த தொகுதி எம்எல்ஏவா அந்த 234 சீட்டில் எந்த சீட்டு போட்டிருக்கோ அங்கே மட்டும் உட்காந்துட்டு தான் வரணுமே தவிர நேராக போய் சிஎம் சேர்லலாம் உட்கார முடியாது. பெருசாக இருக்கேன்ட்டு ஸ்பீக்கர் சபாநாயகர் சேர்லலாம் போய் உட்கார முடியாது. அது என்னன்னா, சினிமா என்பது ஜனங்களை பைத்தியமாக அடிக்குதுங்கிறது ஒன்று இருக்குது. அது சினிமாவே நிஜம்னு நம்புகிற சில நடிகர்களையும் அந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கிறது. நான் ஒரு தடவை இந்த குரோம்பேட் ரயில்வே கிராசிங் கிட்ட நிற்கிறேன். அப்போ கேட்டு அப்போது ட்ரெயின் போகிறதுக்காக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒருத்தவன் தான், என்ன சார் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகர் ரஜினியோடலாம் நடிச்சிருக்கீங்க, அப்படியே ரஜினி மாதிரி அப்படியே ஃப்ளை பண்ணி அந்த பக்கம் போயிடுவானா அப்படின்னா.
நான் மூர்த்திய பார்த்துட்டு சொன்னேன், "நான் உயிரோட இருக்கணும்னு நெனைக்கிறியா? இல்லையா? ஏன்யா அப்படியே ஃப்ளை பண்ணா நடுவுல எத்தனை எலக்ட்ரிக் கம்பி போகுது? ஷாக் அடிச்சு செத்துற மாட்டோம். இது ரஜினியே போனாலும் ரஜினிக்கு இதுதான். அது செட்டு போட்டு எடுக்கிற விஷயத்தெல்லாம் நிஜம் நம்பக்கூடாதுன்னு. சும்மா தமாஷ் பண்ண வாத்தியாரா என்ன நீ?" அப்படின்ட்டு போறாங்க. இது எதுக்குன்னா, இதை படம் பார்க்கிறவங்க நம்பினா கூட ஒரு நியாயம் இருக்கு. படத்துல நடிக்கிறவங்களே அதுதான் நிஜம் நம்பினா, அது நமக்கு பரிதாபமாகத்தான் தோணுகிறது. அவரு ஏதோ பேசுறோம். அவர் பேசினதுக்கெல்லாம் கைத்தட்டல் வருது. அதனால வந்து எல்லாம் சிறப்பா இருக்கு. அப்படின்னு அவரே நெனச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மே மாசம் தெளிஞ்சிரும். எப்படியும் அ விஜய் வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது. ஜூன், ஜூலைல ஷூட்டிங்க்கு போயிடுவார். அடுத்த படம் ஷூட்டிங்க்கு போயிடுவார். இது கடைசி படம்லாம் இல்ல. ஏன்னா அவருக்கு அரசியல் இல்ல. அவரு இந்த முதலமைச்சர்லாம் கிடையாது. ஓகேயா? இப்போ அவர் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்லல. ஒரு எவ்வளோ விவரம் புரியாத பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாலயம் பக்கத்துல யார் நடந்து போனாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாங்களாம். இது எவ்வளோ குழந்தைத்தனமான பேச்சு. இந்த பால் டப்பா, பால் புட்டி, பாலுக்கு பாலு, பானாவுக்கு பானா, மூனாவுக்கு மூனா, கூனாவுக்கு கூனான்னா, இது நீங்க தமிழிசை கிட்ட பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. "அடடே! என்ன மாதிரியே பேசுறியே தம்பி, நீயும் வாங்க 2 பேருமே டெல்லி சலோ" அப்படிம்பாங்க அவங்க. ஆனா இது வந்து இந்த பழம் தின்னு கொட்டை போட்டு 7வது முறையாக மே மாசம் ஆட்சி அமைக்கப் போகும் திராவிட கட்சியான திமுக திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்டலாம் இதெல்லாம் பேசுறது இருக்கு இல்லையா? குழந்தைத்தனமா இருக்கு. அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். யார் போனாலும் வா, 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 வான்னு என்ன யாரு உங்ககிட்ட வந்துட்டாங்க? உங்க ஆளுங்க தான் அப்படியே குழந்தை பிடிக்கிறவங்க மாரி எல்லா பக்கமும் திசையிலயும் அனுப்புறீங்க. "நீ வா 70 சீட்டு தரேன். நீ வா 80 சீட்டு தரேன். எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ." ஏன்னா தெரியும் உங்களுக்கு. எத்தன லட்சம் ஃபார்ம் குடுத்தீங்க? ரூ. 100 ஃபார்ம் குடுத்தீங்கல்ல? 50,000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கிறாங்க. 10,000 பேர் நேர்ல வாங்கிட்டான்றாங்க. அந்த தெருவிலேயே டிராஃபிக் ஜாம் ஆச்சு. அந்த ஏரியாலேருந்து யாருமே வெளில போ முடியல. அந்த மாரியான சிக்கல் இருந்தது. அப்படி ரசிக்க கண்மணிகள்லாம் வந்து அங்க குதிச்சாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில எத்தன அப்ளிகேஷன் உங்களுக்கு திரும்பி வந்தது ஃபில் பண்ணி? அதுல எத்தன பணம் கட்டின ஒரு 50 அப்ளிகேஷன் கூட ரூ. 10,000 பணம் கட்டல. இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போய் பாருங்க. திமுக கூட்டணிக்கு நம்முடைய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி டிஎம்டிகே வந்த பிறகு, அந்த ஆஃபீஸ்ல என்ன கூட்டம் பார்த்தீங்களா? அந்த ஆஃபீஸ்ல வந்து இப்ப அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு எத்தன கூட்டம் பார்த்தீங்களா? முதல்ல பாருங்க. முதல்ல பட்டணப்பாக்கம் ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு பீச், சன்ரைஸ் தெரியுது. அந்த சன்ரைஸ்னாலே உங்களுக்கு டென்ஷன் ஆவுது. அது என்னன்னே புரியல. இந்த பக்கம் பார்க்கலாம். பார்த்தா என் வீடு தெரியும் உங்களுக்கு. ஆனா, அதுக்கு வந்து நடுவுல நெறைய பில்டிங்லாம் உங்களுக்கு மறைக்கிறதுனால அது தெரியல. அதனால சன்ரைஸ பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷனா இருக்கிற ஒரு காரணத்தினால, காலங்காத்தாலயே ஒரு டென்ஷன் ஆயிடுறீங்க. மீட்டிங் வரதுக்கு முன்னாடி. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மீட்டிங்க ஜனங்க கிட்ட பேசணுங்கிற மாரியே பேசல. ஏதோ அங்க 10 கேமரா வச்சிருக்கு. அப்படியே ஆக்ரோஷமா நடிக்கணும். இதுக்கெல்லாம் கிளாப்ஸ் வரும், விசில் வரும். அப்படிங்கிற ஒரு நடிப்பாவே இந்த மேடைய பயன்படுத்துகிறீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தரும். பலன் 0 தான் உங்களுக்கு கிடைக்கும் விஜய். உங்களையே நான் வந்து முதலா கனடா அழைச்சுட்டு போனதுலேருந்து தெரியும் உங்கள. உங்க படம்லாம் நான் நடிச்சதில்ல. அது நடிக்காமயே நான் ரொம்ப பிரபலமாயிருக்கேன். உங்கள வச்சு நான் படம் எடுத்ததில்ல. அதனால இன்னி வரைக்கும் கடன் இல்லாம இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் பையன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போனதுக்கு காரணம், உங்கள வச்சு எடுத்த மெர்சல் படம் தான். நீங்க யார வாழ வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள வாழ வைக்க போறேன்னு சொல்றீங்க. உங்கள நம்பி பணம் போட்ட எத்தன புரொடியூசர நீங்க வாழ வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க வாழுகிறீங்க. சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவும் நான் பேச மாட்டேன். நீங்க எப்போ வெளியில வீதிக்கு வந்து, நான் அரசியல்வாதின்னு சொன்னீங்களோ, அந்த அரசியல மட்டும் தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். என்டிஏங்கிறாங்க, டெல்லிங்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய ஒரே போட்டி டிவிகே, டிஎம்கே.
என்ன என்ன போட்டி? அது 3 எழுத்து, இது 3 எழுத்து. அதான் போட்டி. அவ்வளோதானே. எப்படி வச்சாலும் 26 எழுத்துல தானே வைக்கணும். என்ன போட்டி உங்களுக்கு? நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. திமுகக்கு நீங்க முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இந்த எலக்ஷன்ல யூ ஆர் கோயிங் டூ பி எ ஸ்பாயிலர். அவ்வளவுதான். ஆக்சுவலா யாராவது ஓட்டு வாங்குறவனுடைய ஒரு 1000 ஓட்டு, 500 ஓட்ட குறைப்பீங்க. உங்களால ஆட்சியெல்லாம் அது ஒரு ஒரு கடு அளவு கூட மாத்தவே முடியாது. உங்களுக்கு அரசியலே தெரியாது. தெரியல. தெரிஞ்சுக்க விருப்பப்படல. அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து கூட்டின்னு வந்து நேரா ஃபோர்த் ஜட்ஜாஜில உட்காத்தி வச்சா கூட, அந்த சேரோட என்ன தூக்கின்னு போய் பனையூர்ல உட்காத்தி வைன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் உடையவர். உங்களுக்கு 2 பேர், 3 பேர் உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை குடுக்க வந்தாலும், "என்ன கூட்டமா வரீங்க?" அப்படின்னு கேட்கிற மனோபாவம் உடையவர் நீங்க. நீங்க எப்படி ஜனங்க கிட்ட போய் சந்திப்பீங்க? ஜெயிச்சோன்ன தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவீங்கிறீங்க. அந்த மாரி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீங்க ஜெயிக்க போறதே கிடையாது. அந்த துணிச்சல்ல தான் சொல்றீங்க. வரீங்க, வரீங்க. என்ன வரீங்க? செத்து போனவனுக்கே ஆறுதல் சொல்றதுக்கு அந்த குடும்பத்த அழுதுகிட்டே உங்க வீட்டுக்கு தான் வர சொன்னீங்க. என்ன என்ன பேசுறீங்க? தூய நீ என்ன தூய சக்தி? அ புலி படத்துக்கு ரூ. 1,50,00,000 ஃபைன் போட்டாங்கல்ல இன்கம் டாக்ஸ். எதுக்காக? நீங்க இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட்ட ஏமாத்தினீங்க. அப்படிங்கிற தூய சக்திக்கு தானே போட்டாங்க. அ நான் இன்னி வரைக்கும் ஒரு பைசா டாக்ஸ் பாக்கி இல்லாதவன். கமலஹாசன், ரஜினிகாந்த் யார் டாக்ஸ் பாக்கி வச்சிருக்காங்க? நீங்க. வாங்கின ஃபாரின் கார் வேணும்னா அதுக்கு உண்டான வரிய கட்டணும். கட்டுனீங்களா? நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பேச்சுக்கு பதிலே உங்களுக்கு ஒரு எல்லாரும் எல்லாரும் ஒண்ணு. மக்கள்னா நான் தான் மக்கள்னு நீங்க சொல்றீங்க. உங்க நிர்வாகிகளுக்கே மேடையில இடம் குடுக்காதவர் நீங்க. நீங்க மக்களுக்கு எங்க இடம் குடுக்க போறீங்க? என்னமோ நீங்க மட்டும் நிக்கிறீங்க. பயம். பக்கத்துல செங்கோட்டையன் நின்னா செங்கோட்டையன பார்த்துருவாங்களோ? ஆதவர்ஜுன் நின்னா ஆதவர்ஜுன பார்த்துருவாங்களோ? இல்ல அது உங்கள விட ஜாஸ்தி உங்க ரசிகர்கள்ட்ட பழகுற புஷி ஆனந்த பார்த்துட்டா, அப்புறம் நம்ப என்ன பண்றது? அது ஏன் பயம் உங்களுக்கு? ஏன் ஒரு 10 பேர உட்காத்தி வச்சுட்டு உங்களால பேச முடியாதா மேடையில? இல்ல அந்த 10 பேரும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கற பயமா? என்ன என்ன விஜய் இப்படி குழந்தைத்தனமா இருக்கீங்க நீங்க? அ நீங்க பால் பால் புட்டி, பால் டப்பான்லாங்கிறீங்க. நீங்க தான் ஏதோ பால்வாடி குழந்தை மாரி தான் இருக்கீங்க. புரியுதா? ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. பாவம். நீங்க உங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க ரசிகர்களை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவங்க சினிமால 100 அடி ஸ்க்ரீன் 60 அடியில 100க்கு 60 அடி ஸ்க்ரீன்ல வர அந்த விஜய் தான் நீங்கன்னு அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல. அன்னைக்கு ஏர்போர்ட்ல தள்ளி விட்டபோது பொத்துன்னு விழுந்துட்டீங்கல்ல. யாரோ இடிச்சு தள்ளி விட்டபோது விழுந்தீங்க. அத தடுத்து புடிச்சாங்க இல்லையா? அப்போ சினிமால 100 பேர் தள்ளினாலும் விழாத மாரி இருக்கீங்களா? அந்த விஜய் இல்லல்ல அன்னைக்கு ஏர்போர்ட்ல. இவ்ளோ பேசுறீங்களே! பசுமாடு கதை சொல்ற காள மாடு வந்தது, அப்படியே வந்தது, பாக்கெட்ல கைய ஓட்டுனா, அப்படியே ஸ்டைலா அப்படின்னு நீங்க காமிச்சோன உடனே விசில் அடிக்கிறாங்க. ஓ! அந்த காள மாட்டுக்கு எதிரா அண்ணன் தான் வராரு. அப்படின்னு நினைக்கிறாங்க. பாக்கெட்லேருந்து புல்லு கட்டு எடுத்து குடுத்தோன்னே, அந்த மாடு சாதுவாயிடுது அப்படிங்கிறீங்க. ஆ தமிழ்நாட்டினுடைய பெண் சிங்கம், இந்தியாவிலே பெண் ஏதோ ஜெயலலிதா பாருங்க, அங்க ஃபோட்டோ பாருங்க. நேரா அவங்களுக்கு நேரா பாக்கெட்ல கை போட்டு நின்னவன் நான். நான் கொடநாடு வாசல்ல கைய கட்டிக்கின்னு குளிர்ல நடுங்கின்னு, "அம்மா என்ன எப்படியாவது பார்த்துருங்கம்மான்னு" அப்பாவோட போய் நான் நிக்கல. இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. யார் தைரியசாலின்னு தெரிஞ்சுக்கணும். ஆ உங்க படம் நடிச்சுட்டு உங்களுக்கு கும்பிடு போடுறவங்க, உங்க கூட நிக்கிறவங்க, அவங்க அப்படித்தான் பாராட்டுவாங்க. எனக்கு அது அவசியம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு நீங்க கட்சி ஆரம்பிக்கப்போன்னு சொன்னபோதே, உங்க கட்சிக்கு இக்கு உண்டான்னு கேட்டவன் நான் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு தமிழே தெரியாது தான் அந்த டைட்டில் வச்சீங்க. வெற்றி இக்கு இல்லாத கழகம் அப்படின்னு வச்சீங்க. அப்புறம் அந்த இக்கு நான் சொல்லி தான் நீங்க போட்டீங்க. வேணுனா எடுத்து சோசியல் மீடியால ஒரு தடவை நாம வாய விட்டு வார்த்தை வந்துருச்சுன்னா, அது நமக்கு பிறகும் பல ஆண்டுகள் அங்க இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். உங்க மேல எனக்கு ஒண்ணும் விரோதம் கிடையாது, கோபம் கிடையாது. ஆனா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய அ அ ஒரு பாடத்த மிகப்பெரிய பாடம் உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பாடத்த நீங்க கத்துப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். கல்லாப்பெட்டி கூட்டணி. என்ன கல்லாப்பெட்டி கூட்டணி? உங்களுக்கு கல்லாப்பெட்டியே இல்லையா? சினிமால எப்படி வரதெல்லாம் கேஷ் அப்படியே டைரக்ட்டா அக்கவுண்ட்ல போட்டுறீங்களா? கல்லாப்பெட்டியே வச்சுக்கலையா? நீங்க இவ்வளோ மாநாடு நடத்துறீங்க. இந்த மீட்டிங்க்கு செலவு யார் பண்றாங்க? அது எந்த கல்லாப்பெட்டியிலேருந்து வருது? அப்படியே வானத்திலேருந்து குதிக்குதா? வேற யாராவது கொண்டு குடுக்குறாங்களா? இல்ல அந்த ரசிகர்களே வந்து அவங்களே சொந்தமா கால்வா தோண்டுற மாரி அவங்களே எல்லாம் பந்தல்லாம் போட்டு, அவங்களே சேர கொண்டு வந்து
பண்றாங்களா? என்னங்க நீங்க? ஒரு 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 5000 பேரு, 4500 பேரு, 3500 பேருக்கெல்லாம் மீட்டிங்க போட்டுட்டு திமுகவோட சவால் விடுறீங்க. திமுகவுடைய இளைஞர் அணியுடைய கூட்டம் பார்த்தீங்கல்ல, 1,50,000 பேரு. 1,50,000 பேர் நிர்வாகிகள். 1,50,000 பேர் இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள். அடுத்த மாசம் வெயிட் பண்ணுங்க. 10,00,000 பேரை கொண்டு ஒரு மாநாடு நடத்தப் போறாங்க. இது என்ன பிஜேபி மாரி நெனச்சு பேசுறீங்களா? முந்தா நேத்து கூட பிஜேபில போட்டாங்க. மேடையில 100 பேரு, கீழ 75 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. மாநாடுன்னாங்க. அது மாரி நீங்க நெனச்சுட்டுருந்தீங்க. அது உங்களுடைய அறியாமை. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. அதாவது நீங்களே வாரத்துக்கு 1 நாள் கூட வர்றது கிடையாது. 15 நாளைக்கு ஒரு தடவ அமாவாசை மாரி, பௌர்ணமி மாதிரி அப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ, 2 மாசத்துக்கு ஒரு தடவ வரீங்க. என்ன பண்றது? ஒட்டுமொத்தமா எல்லாரும் உங்கள எதிர்க்கிறாங்க. உங்கள சில பேரு அ ஒரு தூசி மாரி நெனைக்கிறாங்க. அந்த ஆளு ஒண்ணுமே கிடையாது. திமுக கிட்ட எத்தன பேர் சீட்டு கேட்டாங்க? ஆட்சியில அதிகாரம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது. குடுக்குற சீட்டு தான்னு சொன்னா, ஏன் அவங்கலாம் உங்ககிட்ட வரல? ஏன்னா, சீட்டு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும், ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியில இருந்தா தான் நமக்கு 5 வருஷம் மரியாதைன்னு தெரிஞ்சவங்க அவங்க. புரியுதா? இது ராகுல் காந்தி உள்பட சில கட்சியில இருப்பாங்க. அந்த கட்சியிலேயே அவனுக்கு மரியாதை இல்லாதபோது, இந்த கட்சிய எப்படி உடைக்கலாம்? இங்கேருந்து எப்படி வெளில போனா நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு சில கருங்காலிகள் நினைக்கலாம். ஆனா, அந்த கருங்காலிகள் பேச்செல்லாம் நீங்க சீரியஸா நெனச்சுக்கிட்டு, எப்படிங்க சரியா வரும்? நீங்க சொல்லுங்க. ஒரு செங்கோட்டியன் வந்தது, அவர் மனசுக்குள்ளேயே வாழ்நாள்ல நாம செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டம் வரும். ஏன் ஓபிஎஸ் எடுத்துக்கங்க. தனிப்பட்ட நபராகத்தானே அவர் இருக்காரு. அவர் பின்னாடியும் ஒரு கம்யூனிட்டி, மறவர் கம்யூனிட்டி அவருக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு. ஏன் அவர் வரல உங்கள? ஏன் வரல? சசிகலா கூட உங்களோட வந்துருவேன் அப்படிங்கிறாங்களே ஒழிய வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க உங்கள நம்பி? இன்னைக்கு ஒரு நாள் ஷால் போத்துவீங்க. அப்புறம் உங்கள பார்க்கவே முடியாதே. அப்புறம் உங்கள பார்க்கணும்னா தெறி படம் பார்க்கிறதா? கில்லி படம் பார்க்கிறதா? அத பார்த்து அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறதா? நீங்க ஆக்சஸிபிளே கிடையாதே. உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? புஷி ஆனந்த் வழியா பேசுன்றீங்க. அ எதுக்கு புஷி ஆனந்த் வழியா பேசணும்? ஒரு நிர்வாகி நான் என்னுடைய ஃபோன் எடுத்தேன்னா என்னால முதலமைச்சர்ட்ட பேச முடியும். முடியுமா? முடியாதா? உங்களால உங்ககிட்ட பேச முடியுமா? இல்ல நீங்க பேசுவீங்களா? அப்புறம் இந்த ஒரு ஆக்சஸிபிலிட்டி நிர்வாகிகள் தமிழ்நாட்டுல எந்த கடைக்கோடியில, எந்த மாவட்ட செயலர்ல தான் ஃபோன் எடுத்து தலைவரே அப்படின்னா, சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடியவர் தான் கலைஞர். அதே வழியில் அதைவிட மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். புரியுதா? நீங்க சோசியல் மீடியால நான் ரூ. 200 வாங்கிட்டேன். அறிவாலயத்துக்கு கக்கூஸ் கழுவ போறேன். என்ன வேணா இதெல்லாம். உங்களுக்கு அந்த கக்கூஸ தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அறிவாலயத்தில எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு. அதில அறிவை போதிக்கக்கூடிய எத்தனை ரூம்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பேசுறவங்க அந்த கக்கூஸ தவிர எதுவும் பேசுறது கிடையாது. ரூ. 200 மேல அவங்க பார்த்ததும் கிடையாது. அதனால தான். ஏன் உங்க படம் பிளாக்ல டிக்கெட் விக்கலையா? டிக்கெட் விக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் என்ன தூய சக்தியில வந்துருமா? ஏன்னா அந்த புக்கு நீங்களே போட்டுக்கிறீங்க. தூய சக்தின்னா இது விஜய் சம்மந்தப்பட்ட எல்லாமே தூய சக்தி. அவ்வளோதான். அது நீங்களே போட்டுக்கிட்டு, நீங்களே பெருமைப்பட்டு, நீங்களே பேசி, உங்களுடைய விசிலடித்தான் குஞ்சுகள் மட்டும் கை தட்டிக்கிட்டு, விசில் அடிச்சுட்டா, அது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. உங்கள மிகப்பெரிய குழியில தள்ளிடும். புரிஞ்சுக்கங்க. எதார்த்தத்த புரிஞ்சுக்கல நீங்க. ஆனா எனக்கு தெரியாது. இங்க ஆஹா, ஓஹோன்னு பேசலாம். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே 2 நாள் வெளியே வராம, ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டோமே! நம்ம என்ன பண்றது? என்ன இப்படி கவுத்து விட்டாங்களே! அப்படின்னு தனியா கூட நீங்க புலம்பலாம். நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய விவேக் அப்படித்தான். வீராவேசமா ஹால்ல பேசிட்டு, பாத்ரூம்ல போய் கண்ணாடிய பார்த்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பார். அந்த மாரி நீங்க பண்ணிட்டு இருந்தா கூட ஆச்சரியமே கிடையாது. ஒட்டுமொத்தமா என்ன காண்டு? நான் சொல்லிக்கின்னு வந்துட்டியா? ஆ இந்த மாரியா பேசிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு ஒரு மேடை நாகரிகமே பெருசா வரலையே! ஏன்? நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே அகராதியில மாத்தி பெருசா நெனச்சுப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு அரசியல் தெரியலனாலும் மக்களுக்கே அரசியல் தெரியல. ஏன் மக்களை இழுக்கிறீங்க? மக்கள் புத்திசாலிகள். மக்கள் மிக மிக புத்திசாலிகள்ங்கிறது உங்களுக்கு மே மாசம் புரியும்.
அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க, "தம்பி புரிஞ்சுக்காத போயிட்டியேப்பா அரசியல. காசு குடுத்து பார்க்குற சினிமா மாரி நடிச்சியா? உங்க படம் அத்தன படமும் எத்தன படம் நீங்க வந்து இது நடத்திருக்கீங்க. ஆடியோ லான்ச் நடத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் நடத்திருக்கீங்க. உலகத்திலேயே இல்லாத படங்கிற மாரிலாம் சொல்லியிருக்கீங்களே! அதுல எத்தன படம் ஓடிச்சு? எத்தன படம் ஓடல? எத்தன படம் நஷ்டம் அந்த தயாரிப்பாளருக்கு? என்னமோ திமுக குடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேத்தாம கிட்டத்தட்ட 500க்கு மேல குடுத்துருக்காங்க. உலகத்தில அது ட்ரம்பா இருந்தாலும், அதுக்கு மேல இருந்தாலும் 100 சொல்லி அதில 80 நிறைவேத்தினாலே அது மிகச்சிறந்த ஆட்சின்னு அர்த்தம். அப்ப 500ல கிட்டத்தட்ட 80, 85% மேல மக்களுடைய ஆதரவை பெற்று அத எல்லாத்தையும் நிரூபித்து காட்டிய ஒரு கட்சினா, அது திமுகவும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும். ஒண்ணுமே தெரியாம நீங்களும் சின்ன ஒரு ஒரு 3ஆம் தர மேடை பேச்சாளர் மாரி உட்காந்துக்கிட்டு, உங்கள யாருமே எதிர்த்து கேட்க மாட்டாங்கன்னு, பிரஸ் எல்லாம் வந்து நிக்குதுன்னா நிப்பாங்க. அவங்களுக்கு கன்டென்ட் வேணும். இப்ப நான் சொல்றது கூட தான் நாளையிலேருந்து எல்லா பிரஸ்லயும் வரும். இதுக்காக நான் 10,000 பேர கூட்டி வச்சு பேசுறேனா? எங்க வீட்ல நான் மட்டும் என்னுடைய செல்ஃபோன்ல பேசுறேன். உங்களுக்கு அரசியல் தெரியல. மக்களுக்கு அரசியல் தெரியும். அத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இல்ல மக்கள் நம்புற விஜய் வேணுமா? மக்கள நம்புற ஸ்டாலின் சார் வேணுமா? நீங்க ஸ்டாலின் சார் அப்டின்ட்டா, நீங்க நக்கலா பேசுறீங்கன்னு நாங்க நெனச்சுக்கணுமா? நீங்க ஸ்டாலின் சார் அப்டின்னு சொல்லணும். இதுவே நீங்க வந்து ஒரே ஒரு சீட் ஜெயிக்கலாம். நீங்க வந்த மொத்தமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாரி இருந்து நீங்க ஒரு வேள சட்டசபைக்குள்ள நீங்க மட்டும் வர வேண்டிய ஒரு துர்பாக்கிய நெலைம உங்களுக்கு ஏற்பட்டா, எனக்கு தெரிஞ்சு ராஜினாமா பண்ணிடுவீங்க. அப்டி இல்ல வந்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே! அப்படின்னு தான் பேசணும். ஸ்டாலின் சார் அப்படின்னா, உங்கள் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காண்டு இதெல்லாம் அங்க பேச முடியாது. புரியுதா? புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள். என்ன பேசணும்? என்ன பேசக்கூடாது? உங்களுக்கு நெறைய விஷயம் புரியல. அதுதான். எனக்கு பாவமா இருக்கு. நீங்க நீங்க தைரியமா அறிவாலயத்துக்கிட்ட போங்களேன். உங்கள கூப்பிட்டுருவாங்களா பார்த்துடலாம். எதுக்கு அறிவாலயத்துக்கு போற மத்த கட்சிக்காரங்கலாம் சைக்கிள்லயோ, நடதியில் நடந்து வரவங்கன்னு நெனச்சீங்களா? எல்லார்கிட்டயும் இனோவா கார் இருக்கு. இப்ப நீங்க புதுசா சேர்த்தீங்களே வழக்கமா இனோவா காருக்காக ஒருத்தர் வந்து பேசுவாரு. அவருக்கு நீங்க வேணா வாங்கி குடுக்கலாம். அது நீங்க வாங்கி குடுக்குறீங்களா? இல்ல உங்க பேர்ல ஆதவ அர்ஜுன் வாங்கி குடுக்குறாரா? யார் வாங்கி குடுக்குறாங்கன்னு தெரியாது. புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமா நடிகன்கிறவன் யாரு? இன்னொரு தயாரிப்பாளர் குடுக்குற பணத்துல வாழக்கூடிய ஒரு நடிகன். அவ்வளோதானே! என்ன இத்தன தயாரிப்பாளர்கள நான் வாழ வச்சேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நஷ்டப்பட்ட அ தயாரிப்பாளருக்கு பணத்த ரஜினிகாந்த் மாரி நான் திருப்பி குடுத்துருக்கேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நஷ்டப்பட்ட தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி படம் பண்ணி குடுத்து, அவங்கள மறுபடியும் வாழ வச்சேன். ஜெய்சங்கர் வாழ வச்சாரு. அந்த மாரி உங்கள சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல உங்களுடைய ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கிட்டு, உங்க கிட்ட இருக்கிற பிளஸ், மைனஸ போட்டு பாருங்க. பிளஸ் வந்து விஜய் அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பேப்பர் முழுக்க மைனஸ் தான் வரும். அரசியலுக்கு நீங்க வெறும் 0. ஒண்ணுமே கிடையாது நீங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்காத பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் ஓட்டு போட்டுருவானா ஜனங்க? என் தொகுதிக்கு நீ வந்துட்டு பக்கத்து தொகுதி வழியா போயிட்ட அப்டின்னா, இந்த தொகுதியில இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப எதுக்கு வராங்க? வேடிக்கை பார்க்க வராங்க உங்கள. நேரம் எப்படி இருக்காரு? என்ன பண்றாரு? எப்படி நடிக்கிறாரு? அப்படி பார்க்க வராங்க. அத போய் நிஜம்னு நெனச்சுக்கிறீங்க. அந்த டப்பால அந்த பட்டன் அமுக்குவாங்கல்ல, நீங்க விஜய் நின்னா கூட உங்க பூத்லயே 10 விஜய் நிப்பாங்க. புரியுதா? எந்த விஜய்? அவன் விஜய்ன்னு பார்த்துட்டு விஜய்க்கு அமுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? "ஐய்யய்யோ! அந்த விஜய் நான் இல்லப்பா. அந்த விஜய் இல்லண்ணா. இந்த வயசுல தான் நீங்க அந்த படத்துல வந்தீங்கண்ணே." அப்படிங்க தான் சொல்லுவாங்க. அரசியல் தெரியாதுங்க உங்களுக்கு. பூத்துல எப்படி உங்களுக்கு எத்தன 65,000 பூத்து தமிழ்நாட்டுல போட்டு வச்சுட்டீங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு 50 பேருக்கு மேல காசு கட்டலன்னு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி? அந்த 50 பேருக்கும் சீட்டு குடுத்துருவீங்களா? அப்படி குடுத்தா கூட 50 பேருக்குமே கண்ண மூடிட்டு குடுத்தா கூட 50 தொகுதி தானே குடுப்பீங்க? பாக்கி 234 தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்களே சரிப்பா ஆளுக்கு எல்லாரும் 4, 4 தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு பிரிச்சு குடுத்துருவீங்களா? என்ன என்ன தம்பி ரொம்ப பாவமா இருக்கு உங்கள பார்த்தா எனக்கு. வந்து கோவம்லாம் வரல. அரசியல்ல வந்து நிஜமாவே சீரியஸா இப்ப இபிஎஸ் ஏதாவது ஒண்ணு சொன்னா, "என்ன இப்படி சொல்ட்டாரு?" அப்படின்னு கோவம் வரும். ஏன்னா அவர் அரசியல்ல இருந்தவரு.
முதலமைச்சரா இருந்தவர். கோவம் வராது. ஏன்னா, அவங்க பேசுறதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா, அவரே இன்னைக்கு காமெடியா பேசுறாரு. முதல்ல ரூ. 5000 குடுத்தது வந்து அப்படியே ஏதோ ஏமாத்து வேலை எலக்ஷனுக்கு அப்படின்னவரு, இதெல்லாம் நாங்க குடுத்த ஐடியா. எங்களுக்கு பயந்துக்குன்னு தான் குடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்துக்கும் ரூ. 5000 யோசிச்சு பாருங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதெல்லாம் வந்து என்ன சாதனைன்னு நெனச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து மோடிய இந்தியால உலகத்திலேயே பாராட்டக்கூடிய அப்படியே இரும்பு மனிதர் மோடியே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாஜக பேசுறாங்க. அத அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கார். நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட போய் நானா ஸ்டாலினா அப்படின்னா சிரிப்பு தான் வருது எனக்கு. நீங்க ஸ்டாலினுக்கு ஈக்குவலா வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு பண்ணுங்க. அவர் காலையில வாக்கிங் வருவாரு. அந்த இடத்துக்கு வந்து நின்னீங்கன்னா, "வாங்க விஜய் நல்லா இருக்கீங்களா? காஃபி சாப்பிடுறீங்களான்னு?" கேட்பாரு. அவருக்கு ஈக்குவலா நின்னுட்டு போயிடலாம். அது கூட உங்களால ஜெயலலிதா கிட்ட பண்ண முடியலையே! கொடநாட்டுல குளுர்ல உட்காந்துதான்னு வச்சுக்கோங்க. அதுவும் கேட்டு கிட்ட. அந்த இது போட்டிருக்கும் பேரிகேட் போடும். அந்த கிட்ட அங்க. அப்புறம் அங்கேருந்து உள்ள 2 கிலோமீட்டர் போணும். புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அன்பால ஜெயிக்க பாருங்க. உங்களுடைய அதிகாரமும், அப்படியே உங்களுடைய புகழும் எல்லாத்தையும் வாங்கி குடுக்காது. ரஜினிகாந்த் பெறாத புகழா? ஏன் அரசியல் வேண்டான்னு வெளில வந்தாரு? கமலஹாசன் உங்கள விட புகழா இல்லையா? அவர் எவ்வளோ தொகுதி ஜெயிச்சார்? ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. விஜயகாந்த் விஜயகாந்தோட உங்கள நடிக்க வச்சு உங்கள பாப்புலரைஸ் பண்ணவர் தான் உங்க அப்பா. அந்த விஜயகாந்த் 234 தொகுதியில இருந்தபோது ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார். 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழும். என்ன அதிசயம் நிகழும்? எல்லாரும் பனையூர்ல வந்து அவங்க வீட்டுக்குள்ள ஓட்ட போட்டு போயிடுவாங்களா? என்ன அதிசயம்? ஒரு அதிசயமும் நடக்காது. எதார்த்தம் தான் நடக்கும். திமுக ஜெயிக்கும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய முயற்சியினால திமுகவோட வெற்றிய சுலபமாக்குறீங்க. அவ்வளோதான். திமுக எல்லாருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அவ்வளோதானே. பாவம் அந்த பசங்கலாம் யாருமே சொந்த சுய சம்பாத்தியத்திலே இல்ல. உங்களுடைய ரசிகர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் அப்பா, அம்மா சம்பாதிச்ச காசு. முதல் நாளைக்கு ரூ. 1000 டிக்கெட் விக்கிறீங்களா? ரூ. 150 டிக்கெட் தானே. அது ஊழல் இல்லையா? அது தூய சக்தியுடைய இன்னொரு அடையாளமா? அசிங்கப்படுத்திருவாங்க. இன்னும் மீட்டிங்லாம் பப்ளிக்ல பேச ஆரம்பிக்கல. டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும். எலக்ஷன் டேட். பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போது சில அந்த அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்ட விட்டு வெளியே வர மாட்டீங்க. ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! இத்தனை எதிர்ப்பா நமக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாடே நம்மள எதிர்க்குதே! அப்படிதான் நீங்க நினைப்பீங்களே தவிர, தமிழ்நாடு என்ன ஆதரிக்குதுங்கிறத எண்ணம்லாம் உங்க மனசுலேருந்து அப்படியே எடுக்கப்பட்டு விடும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க வந்து அரசியல்ல திரு ஸ்டாலின் அவருடைய கணுக்கால் உயரம் கூட நீங்க வரல. புரியுதா? நான் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தவன் தான். கலைஞர் அவர்களை எதிர்த்தவன் தான். ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தவன் தான். இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்க்கிறேன். ஆனா யதார்த்தம் தெரியாது எதிர்க்கக்கூடாது. சில கொள்கைகளுக்காக எதிர்க்கலாம். சும்மா வெறுக்கக்கூடாது. நீங்க வெறுப்பு வர மாதிரினா பேசுறீங்க. ஏன் வெறுப்பு வர மாதிரி பேசுறீங்க? 200 2 மாசம் 200 யூனிட் வந்துச்சு. அப்ப 100 யூனிட் அதில கழிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தவறும் எல்லாமே இந்த 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவீங்க, கடன்னு பேசுவீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டோனே நீங்க சிஎம் ஆயிடுவீங்க. மக்கள் எல்லாரும் வாயில விரல வச்சுன்னு உட்காருவாங்களா? என்ன விஜய், நீங்க அடுத்த ஸ்கிரிப்ட் வேணா ட்ரை பண்ணுங்களேன். அரசியல் சறுக்கல் அப்படின்னு ஒரு டைட்டில் வைங்க. இல்ல அம்போ அரசியல் அப்படின்னு வைங்க. அது மாதிரி வச்சீங்கன்னா, எது யதார்த்தமான அரசியல்னு நீங்க நிரூபிக்கலாம். புரியுதா? அதனால நான் சும்மா உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாரியெல்லாம் இல்ல. நீங்க ஆக்சுவலா பார்த்தா, நீங்க இந்த சினிமா உங்க மீட்டிங்க பார்க்குறவங்க எல்லாருமே, "அப்படியா! அண்ணன் சினிமால நடிக்கிற மாரியே இருக்குது." அப்போ ஓசியில ஒரு சினிமா பார்க்குற மாரி. அவ்வளோதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? என்ன போய் கரூர்ல என் மேல பழி கரூர்ல பழி சுமத்தலைங்க. கரூருடைய 41 பேர் சாவுக்கு நீங்க தான் காரணம். இது எதார்த்தம். நீங்க அன்னைக்கு வரலன்னா அந்த 41 பேர் ஏன் செத்து போயிருக்க போறாங்க? எடப்பாடி மீட்டிங்ல வந்து 41 பேர் செத்து போனாங்களா? ஓபிஎஸ் மீட்டிங்ல வந்து 41 பேர் செத்து போனாங்களா?
முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மீட்டிங் வந்து 41 பேர் செத்து போனாங்களா? விஜய்ங்கிற நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் 50 மீட்டர் தள்ளி வண்டியை நிறுத்தினா நிறுத்தாத வந்து கூட்டத்துக்குள்ள வந்து நீங்க பண்ணின கலைவரம். அதான் சிபிஐல போய் பதில் சொன்னீங்கல்ல. நீங்க சொன்ன பதில் நியாயம்னா 5 நிமிஷத்துல உங்கள விட்டுருக்கணும்ல. உங்கள எதுக்கு 7 மணி நேரம் உட்காத்தி வச்சாங்க? 8 மணி நேரம் உட்காத்தி வச்சாங்க? தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து உங்களுடைய அளவுக்கு பணம் 200 கோடி, 250 கோடி பணம் வாங்காத நடிகனாக நான் இருக்கலாம். ஆனா நானும் ஒரு நடிகன். 17 முறை வாழ்நாள் சாதனையாளர் பெற்றவன். 600 அனாதை பிணங்களை அடக்கம் செய்தவன். 53 தடவ ரத்த தானம் செஞ்சவன். இதுல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு சொல்லுங்க. அப்போ நீங்க பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? சொல்லுங்க. எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. சிகரெட் குடிக்க மாட்டேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கம் எல்லாமே முக்கியம் ஒரு அரசியல்ல வர்றதுக்கு. புரியுதா? யாரையும் நாம வந்து தனிப்பட்ட முறையில எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். உங்க உங்க பணம், உங்க வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம். நம்ம வீட்ல 10 பெட்ரூம் இருந்தா கூட, நம்மளால ஒரு பெட்ரூம்ல தான் தூங்க முடியும். இதுதான் எதார்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் உங்களுடைய இதுல வந்து 5 நிமிஷம் பேசினீங்க, 10, 15 நிமிஷம் பேசினீங்க. இப்போ மாபெரும் பெரிய ஏதோ கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வரைக்கும் பேசியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, என்னால 45 மினிட்ஸ் கேட்கவே முடியலைங்க. ரொம்ப டயர்ஸமா இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு பார்த்தா. அது இந்த மாடு, புல்லுக்கட்டு, ஸ்டைல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா, என் பேரன் வந்து இதோட நல்லா பண்ணுவான். ஜாலியா பண்ணுவான். அது இன்னும் நல்லா சிரிப்பு வரும். பார்த்துக்கங்க. அ எதார்த்தத்த புரிஞ்சுக்கங்க. இன்னும் நெறைய டைம் இருக்கு. நீங்க 4 தொகுதியில நிக்கிறீங்களா? 5 தொகுதியில நிக்கிறீங்களா? இல்ல 234 தொகுதியிலும் நானே நிக்கிற மாதிரி நெனச்சுக்கங்க. அதனால நான் நிக்கல அப்படின்னு சொல்ல போறீங்களா? எல்லாமே இப்ப தெரிஞ்சிரும். அப்புறம் வந்து நம்ம பழசெல்லாம் போட்டு பார்த்து, அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாரு? இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்படிங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 500 திட்டங்கள் குடுத்து 500 நிறைவேத்தினாங்களா? 490 நிறைவேத்தினாங்களான்னு நம்ம அப்ப பேசுவோம். இல்லையா? முதல்ல இப்போ ஒரு திட்டத்த கூட சொல்லத் தெரியாம, ஒரு திட்டத்த கூட இப்ப நடைமுறைப்படுத்தாம, ஒண்ணுமே செய்யாம, வெறும் வாயால வடை சுடுறீங்கன்னா, நீங்க பேசாம டெல்லி போய் பிஜேபியில சேர்ந்துக்கங்க. அது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்த குடுக்கும். நீங்க எம்எல்ஏவா ஜெயிக்க முடியாது. ஒரு ராஜ்யசபா எம்பியா போகலாம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேயா? மறுபடியும் நீங்க அடுத்த மீட்டிங் பேசுங்க. மறுபடியும் நான் பேசுறேன்.